தியாகு சார், உண்மையாவே அப்படியா? திமுக தான் முடிச்சு வைக்கிறாங்களா அவங்க எதிர்காலத்தை? இருங்க வர, நான் கொஞ்சம் தலைப்பை பற்றி பேசி. சரி, வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தல் அதில் இருக்கிற நிலைமையை ஒட்டி தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கு. அந்த தேர்தலுடைய மைய சிக்கல், சென்ட்ரல் இஷ்யூ, அது என்ன யதார்த்தத்தில் என்பதன் அடிப்படையிலிருந்து அல்லாமல் ஒரு சைடு இஷ்யூவை எடுத்து நம்ம பேசுகிறோம். 2 தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. பகுதி பங்கீட்டில் விட்டு கொடுக்காத திமுக அதிமுக தலைமை. இது விட்டு கொடுத்துட்டாங்களா விட்டு கொடுக்கலையாங்கிறது இன்னும் நமக்கு தெரியாது. அது உறுதி செய்யப்படாத தகவல் வரட்டும். 2வது, திமுக அதிமுக கொடுக்கும் தொகுதிகளை பெற இறங்கி வரும் காங்கிரஸ், பாஜக, சிபிஐ, சிபிஎம். காங்கிரஸ் இறங்கி வந்ததா நான் கருதலை. ஏன்னா காங்கிரஸ் சென்ற முறையை விட 3 தொகுதி கூடுதலாக வாங்கியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கே தொடர்பில்லாமல் ஒரு மாநிலங்களவை வாய்ப்பையும் வாங்கியிருக்கிறாங்க. 67 காங்கிரஸ் தோல்வி அடைந்த பிறகு 71 ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட காங்கிரஸ் போட்டியிடவில்லை. ஞாபகம் வச்சுங்க. 10 நாடாளுமன்ற தொகுதி தான் கொடுப்பார் கலைஞர், 10 எடுத்துக்கிட்டாங்க இந்திரா காந்தி. ஒரு தொகுதி கூட சட்டமன்றத்தில் போட்டியிடவே இல்லை. அதாவது நீங்கள் போட்டியிட்டு தோக்கிறதெல்லாம் இல்லை, ஒன்றில் கூட போட்டி இல்லை. ஏன்னா இப்போ பழைய காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் பிரிஞ்சிடுச்சு, இந்திரா காங்கிரஸ் பிரிஞ்சிடுச்சு. காமராஜர், ராஜாஜி 2 பேரும் சேர்ந்து 14 இடத்துல ஜெயிச்சாங்க, ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு. இதுக்கு பிறகு எவ்வளோ நிகழ்வுகள், நிலைமைகள் மாறிடுச்சு. மக்களை இவங்களுடைய வாக்கு வங்கி அவங்களுடைய வாக்கு வங்கி என்று பிரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தேர்தலை பொறுத்து, தேர்தலுடைய மைய கேள்வியை பொறுத்து மாறுபடும். ஒரு நல்ல சான்று நமக்கு, பாலிடிக்ஸ் இஸ் நாட் அரித்மெட்டிக்ஸுங்கிறதுக்கு சான்று. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக 2 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க. அதே அடுத்த ஆண்டு 81 சட்டமன்ற தேர்தல் திமுக பாதி இடம், காங்கிரஸ் பாதி இடம் நின்னாங்க. கூட்டணி தான். இப்போ என்னமோ கூட்டணியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு கூட்டணிங்கிறத ஏற்றுக்கிட்டு நின்னாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான் கலைஞர் போட்டார், கூட்டணி தலைவர் நான் தான் சொல்லிட்டார். அதாவது முதல்வராக என்ன எடுக்கணும் அதை சொல்லி ஓட்டு கேட்கணும். மற்றபடி சம அளவில் பிரிச்சுக்கிட்டாங்க. 117 117. அந்த எலெக்ஷனில் திமுக காங்கிரஸ் தோல்வி அடைந்தார்கள். ஏன்? தேர்தலுடைய மைய கேள்வி சட்டமன்ற தேர்தலில் வேற ஒன்று. இப்போ என்னன்னா, கலைத்தது நியாயமானு கேட்டார் எம்ஜிஆர். ஊராக போய் அவர் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் நின்னாங்க தோழமைக்கு, பாக்கியெல்லாம் அங்கே திமுக காங்கிரஸ் பக்கம் தான் நின்னாங்க. இது ஒரு உதாரணம். நம்ம பிரிக்கிறோம் பாருங்க, இவங்க ஓட்டு என்னாச்சு அவங்க ஓட்டு என்னாச்சு, அப்பெல்லாம் மக்களை பிரிக்கவே முடியாது. எலக்ட்ரல் இஷ்யூஸை பொறுத்து மக்களுடைய ஆதரவு மாறுபடும். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேயே நம்ம பார்க்குறோம். இலங்கையில் பெரிய கட்சிகள், இலங்கை சுதந்திரா கட்சியும் இந்த இன்னொரு எதிராக இருக்கிற கட்சியும் இல்லை சார். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய கட்சியின் அங்கீகாரம் பறிபோகுது இல்லை. திமுக கூட்டணிக்குள்ள வந்த பிறகு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் பறிபோகுது. சட்டம் சரியில்லைன்னா சட்டம் அதிமுகவுடைய கட்சி இல்ல. நீங்க அப்ப கட்சி நடத்துறது எந்த லட்சியத்துக்காகவும் இல்ல, பதவி பெறுவதற்காக நடத்துறீங்க. கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் மக்களிடம் அங்கீகாரம் வந்தால் தாராளமா சட்ட அங்கீகாரம் பெற முடியும். மக்களிடம் அங்கீகாரம் இல்லாமல் சட்ட அங்கீகாரத்திற்காக எங்க வேணாலும் ஓடுவீங்க. அவங்க சின்ன யாரோட வேணாலும் சின்ன கட்சியா இருக்கிறீங்க. சின்ன மாற்றம் சார். இப்போ 4 தொகுதி கூட அவங்க தனி தொகுதியில் நின்னுக்குங்க, வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் கூட சூரியன் சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லுகிற போது அந்த கட்சியோட அங்கீகாரம் போகல. இந்த தலைப்புல இருக்கிற முரண்பாட்டை நான் சொன்னேன். ஆனா அதே நேரத்துல இந்த தேர்தல் முறையில் இருக்கிற குறை இருக்கு பாருங்க. ஏன் இன்னொரு கட்சியை பயன்படுத்திக்கிறான்னு அந்த குறைகளை திமுக தன்னக்காக பயன்படுத்திக் கொள்கிறதா? இல்ல இவங்க ஏன் ஏற்றுக்கிறாங்க? ஒரு தகவல் பேராண்மை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ற ஒரு முறை இருக்குமானால், இப்போ ஜெர்மனியில் இருக்கு, இலங்கையில் அரைகுறையா இருக்கு. ஒரு பார்ட்டி லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. தேர்தலையே நிக்கலனாலும் பார்ட்டி ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அவங்க மொத்தம் வாங்கின ஓட்டு அடிப்படையில் அவங்களுக்கு உறுப்பினர் கொடுத்தாகணும். இந்த மாதிரி எத்தனையோ முறைகள் உலகம் பூரா இருக்கு. நம்ம தினமணி சிவராமன் இதை பற்றி தொடர் கட்டுரைகள் எழுதி புத்தகம் போட்டார். இப்போ 18% போன மக்களவை தேர்தலில் பாஜக எடுத்தாங்க. அதுல பாரிவேந்தர் தாமரையில் நிக்கிறாரு, ஜான் பாண்டியன் தாமரையில் நிக்கிறாங்க, ஏசி சண்முகம், தேவநாதன் நிக்கிறாரு. எல்லாருமே தனி கட்சியை சார்ந்தவர்கள். இல்ல, எல்லாரும் தனி கட்சியை சார்ந்தவர்கள். இத்தனை கிரெடிட்டும் பாஜகவுக்கு போய்கிறது. அதே வேலையை தானே இங்க திமுக செய்கிறது. இல்ல, யார் செய்தாலும் தவறுங்க. ஒண்ணு,
அம்மையார் இருக்கும்போது இந்த எல்லாரும் ஏன் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்சி தன் சின்னத்தை எதுக்கு இன்னொரு கட்சிக்காரருக்கு விட்டு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? அவங்க ஏன் அதை ஏற்றுக்கிறாங்க? தன்மான பிரச்சனை இல்லையா? ஒரு கட்சி தன் சின்னத்தை விட்டு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் போட்டி போட ஏன் ஒத்துக்கிறாங்க? இங்கதான் சார் அவங்களுக்கு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சின்னங்களே இல்லாத போது அவங்களுக்குன்னு தனிச்சின்னம் கிடையாது சார். அப்ப கழுத்துல கட்டி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல தனிச்சின்னம் வாங்கலாமே, சுயேட்சை சின்னத்தில் நிக்கலாமே. ஆனா மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் உள்ளவர்கள், அவங்களுக்கே ஒரு அழுத்தம் வருகிற போது அவங்களும் அந்த நிலைமைக்கு மாறிடுவாங்கல்ல. அதுக்கு யார் கொண்டு செல்றாங்க? இந்த அழுத்தம் பூராமே எதனால வருதுன்னா, கட்சி நடத்தணும்னா நமக்கு 2 எம்எல்ஏ வேணுங்கிற சிந்தனையிலேருந்து தான் வருது. அப்படி ஒன்றும் அவசியமே இல்லை. 71க்கும் 77க்கும் இடையில தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிபிஎம்முக்கு உறுப்பினரே இல்லை. ஏன்னா இண்டிகேடும் ஒன்றுதான் சிண்டிகேடும் ஒன்றுதான் ஏ பாலசுப்ரமணியம் சொன்னார். அவங்களுக்கு 12 எம்எல்ஏ 67, 71 ஒருத்தர் கூட இல்லை. கட்சி அழிஞ்சு போச்சா? கட்சி வேற தொழிற்சங்க வேலை செய்யாதா, போராடாதா? தேர்தல் நிக்கிறது, எம்எல்ஏ பதவி அனுபவிக்கிறது. விட்டு கொடுக்கணும், உங்களுக்கு வாக்கு சதவீதம் இவ்வளவுதாங்க இருக்கு, இவ்வளவு எண்ணிக்கையில தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த வாக்கு சதவீதத்தை யாரோ எடுத்திருக்காங்கல்ல. இல்ல, அதாவது போட்டி இடாமல் இருப்பது மக்களை வந்து அப்படி மந்திரிகளா பெற்ற வாக்கு சதவீதம் ஆடுகளை யாரோ ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மக்கள் தேர்தலில் எழுப்பப்படுகிற சிக்கலை பொறுத்து வாக்களிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சார், அப்போ நீங்க சொன்ன அதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றிருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு பெறுகிறார்கள்? அந்த வாக்கு சதவீதம் குறைந்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன் குறைந்திருக்கு என்பதற்கு அவங்க பரிசீலனை பண்ணணும். நம்ம என்ன இஷ்யூஸ் எடுத்தோம், மக்கள் மத்தியில் எப்படி இயங்கணும், ஒரு சரியான விஷயம் கூட ஆதரவை பெறுவதற்கு தாமதமாகலாம், பொறுமையாக வேலை செய்யணும், உடனடி வெற்றிகள் மேலே ஆசை வைக்கக்கூடாது, அந்த மாதிரி போறாங்க. இப்போ நமக்கு என்ன இஷ்யூன்னா, நான் ஏதோ முக்கியமா இதுதான் சார். இப்போ ஒரு காலத்துல குதிரையா இருந்தாலும் சமூக சிக்கல்களுக்கு கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள், இடதுசாரி கட்சிகள்லாம் களத்தில் நின்றாங்க. இங்க வேங்கவேலா இருக்கட்டும், இப்போது நடைபெறக்கூடிய ஆணவ கொலைகளா இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு களத்துல நிற்காமல் இருப்பது தானே இவ்வளவு வாக்குகள் குறைப்பதுங்கிறதையும் நான் திமுகவை காப்பாற்ற வேண்டும். அதான் அதுக்கு என்ன காரணம், அந்த விளைவுகளுக்கு தான் நான் சொல்றேன். மேற்கு வங்கத்தில் ஜோதிபாஸ் தலைமையில் இடது முன்னணி 25 வருஷம் பொறுப்பில் இருந்தாங்க. பெரிய கட்சி சின்ன கட்சி எல்லாமே பிஏ ஃபார்வர்ட் பிளாக்கு, ஆர்எஸ்பி, சிபிஐ எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இருந்துச்சுன்னா, அவர்களுக்குள் ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம் இருந்தது. இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல, காங்கிரஸ் கேட்குறாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாங்க. அதிகாரம் இல்லாத ஒரு மாநில அரசில் தான் இவங்க அதிகாரத்தில் பங்கு. ஏன் 2 வார்த்தை வருது? அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சி ரெண்டும் ஏன் வருதுன்னா, உண்மையான அதிகாரம் இல்லை. நீட்டை நீக்குவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, ஜிஎஸ்டியை நமக்கு சாதகமாக மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அடிப்படையில் அதிகாரம் இல்லாத அரசுகள், ஒழுங்காக கடன் வாங்கிறதுக்கு கூட அதிகாரம் இல்லை. எனவே இந்த மாநில அரசுக்குட்பட்டு தான் இவங்க எதை கேட்குறாங்கன்னா, ஆட்சியில் பங்குனா என்ன அர்த்தம்? பதவியில் பங்குன்னு அர்த்தம். நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் மும்மொழி கொள்கை, திமுக இருமொழி கொள்கை, நீங்கள் அமைக்கிற கூட்டணி அரசுடைய மொழிக் கொள்கை என்னவா இருக்க போகுது? இந்திய அரசினுடைய 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திமுக நடைமுறைப்படுத்துது, சிபிஎம் சிபிஐ எதுக்குறாங்க. நீங்கள் அதிகாரத்தில் பங்கு பெற்று எந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த போறீங்க? நான் கேட்குறேன், திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தானே இருந்தீங்க. ஏன் இப்போ ஏன் மாநில அரசுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை? 1000 பிரச்சனைகள் ஸ்டாலின் அடுக்கடுக்காக சொல்கிறார்ல, இந்த பிரச்சனைகளை கூட்டாக சந்திப்ப நீங்கள் என்ன திட்டம் முன் வச்சிருக்கிறீங்க? தேமுதிக உங்கள் கூட்டணியில் சேர்க்குறீங்க, சரி, ஏற்கனவே வேறு கூட்டணியில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, இந்த இருந்தாங்க, வெளிப்படையாக பேரம் பேசி இங்கே அதிகமாக அங்கே அதிகமானு பார்த்தெல்லாம் சேர்க்குறாங்க. நீங்கள் தேமுதிகவிடம் முன்வைத்த கொள்கை நிபந்தனைகள் என்ன? கூட்டணி கட்சிகள் முன்வைக்கிற கொள்கை நிபந்தனைகள் என்ன? எதுவுமே இல்லை. அவங்களுக்கு 5 கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு 4 கொடுத்துட்டீங்க. மக்கள் யாருக்கு எத்தனை கொடுக்க போகிறாங்கன்னு தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும். இது வேடிக்கையாக இருக்குது. யார் கொடுக்க முடியும்? ஸ்டாலின் எடுத்து எம்எல்ஏ பதவிகளை விநியோகிக்க முடியுமா? ஸ்டாலினுக்கே மக்கள் தானே கொடுக்கணும். குளத்தூர் மக்கள் விரும்பினா தானே அவருக்கே எம்எல்ஏ பதவி கிடைக்க போகுது. யார் முதலமைச்சர்னு சட்டத்தில் ஏதாவது இருக்கா? இப்போ ஸ்டாலின் மறைமுகமா இதை கன்வெர்ட் பண்ணிட்டார் இந்த ஓட்டுக்களை அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கலையா? ஸ்டாலின் திமுக இந்த ஓட்டுக்களை எல்லாம் மறைமுகமா தன் பக்கம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நீங்க ஏத்துக்க மாதிரி? இல்லை, நான் என்ன சொல்றேன், அந்தந்த கட்சி அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியா இருந்து செயல்பட்டாங்கன்னா இன்னொருத்தர் அப்படியே பிள்ளைகளை பைடு பைப்பர் மாதிரிலாம் கூட்டெல்லாம் போக முடியாது. அது மாதிரி நினைக்கவே முடியாது. இவங்க சரியா இல்லை, அதனால அவங்க இது போறாங்க. அப்பப்போ ஒரு போராட்டங்கள் நடத்துறாங்க, நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறது பத்தாது சார். இப்போ அவங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். அது ஏன் திமுகவுக்கு போகணும்?
ஏன் திமுகவுக்கு போகணும்னா வர்ற கிரெடிட்டை பூரா திமுக உரிமை கொண்டாடிக்குது என்ன நடந்தாலும். குறைகளை பூரா இவங்க அந்த நேரம் பேச மாட்டேங்கிறாங்க, அதை விவாதத்துக்கே உட்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன் இவங்க விவாதத்துக்கு உட்படுத்தலை? இப்போ எலக்ட்ரல் அலையன்ஸ் பேசுகிறீங்கல்ல ஐயா, நமக்குள்ள கடந்த காலத்தில் இன்னென்ன விஷயத்தில் வேங்கை வேலில் கசப்பு வந்துச்சு, சாம்சங் போராட்டத்தில் கசப்பு வந்துச்சு, தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கசப்பு வந்துச்சு. இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துவோம். எதிர்காலத்தில் இதில் நம்ம அணுகுமுறை என்னவாக இருக்க போகுது, இதுதான் முக்கியமே தவிர 3 இடமா 4 இடமா முக்கியம். ஏன் சமரசம் செஞ்சுக்கிறாங்க? இதுல எல்லாம் ஏன் சமரசம் செஞ்சுக்கிறாங்க? அவங்க நிலைப்பாடு தப்பு. அது நான் சரின்னு நான் சொல்லலை. ஏன் செஞ்சுக்கிறாங்க? நீங்களே சொல்றீங்களா சமரசம் செய்துக்கிறாங்க. கொள்கையில் சமரசம் கூடாதுங்க, சீட்டுகளில் சமரசம் செய்யலாம். இப்போ அவங்களுடைய இருப்பே கேள்விக்குறி ஆகுது சார். நீங்க தேமுதிகக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க சார், இவங்களுக்கு 4 எம்எல்ஏ சீட்டே கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் என்ன மயக்கத்தில் இருக்காங்க? இல்லை, அதாங்க மக்களை மலிவாக மதித்து இந்த கூட்டணிகள் மூலம் பதவிகளில் பங்கு பெறுவது மட்டும்தான் இறுதி நோக்கம். தேர்தல்னு வரும்போது எல்லாம் பசி வந்திட 10 பறந்து போகும், பதவி பசி வந்திட 11 பறந்து போகும். இதுதான் முக்கியம். குமார் சார் குறுக்கிட்டீங்க சார். அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தலைவர்கள் பல்வேறு ஒருமித்த கருத்துள்ள பல்வேறு குழுக்களை ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் வானத்தை வெள்ளாக வளைக்கப் போகிறோம், அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி என்று பாலாரும் தேனாரும் ஓடும் என்று எல்லாம் சொல்லி அரசியல் கட்சிகளை ஆரம்பித்து பிறகு அதிகாரத்துக்கு வரதுக்கு முயற்சி செய்கிறார்கள். தேர்தலில் படுதோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால் எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ, எந்த கட்சி அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதோ, எது இருக்கும்னு அவர் நம்புகிறார்களோ அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கடைசியில் தன்னோட ஒட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதுங்கிறது மேக்சிமம் அவங்களுடைய மொத்த கற்பனை. அவ்வளோதான் இப்போ இருக்கிற கட்சிகளோட நிலவரம். அதுதான். வேற அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. கம்யூனிசத்தை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். கம்யூனிசம் வந்து கார்ல் மார்க்ஸ் எங்கெல்ஸ் ஆரம்பித்த காலம் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள்னு சொல்லி தொழிலாளர்களுக்காக 4 மணி நேரம் உழைத்து 20 மணி நேரம் 4 மணி நேரம் ஓய்வு 20 மணி நேரம் உழைப்பாக இருந்து அந்த உழைப்புக்கு உடையும் 3 வேளை சாப்பாடும் தான் இருந்த காலத்தில் உருவானது கம்யூனிசம். அது உலகத்தை பூரா ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க. அது சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியாவிலும் அது சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவர்களும் கொள்கையில் காம்ப்ரமைஸ், ஐயா சொன்னது போல் கொள்கையிலையும் எல்லா விஷயத்துலையும் லூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அது கரைந்து கழுத தேர்ந்து கட்டர்மான கதையாக ஆகிவிட்டது. அப்படியே சார். இப்போ இப்போ என்னன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு இப்போ சொத்துக்கள் சேர்ந்து இயக்கங்கள் குறித்து கொஞ்சம் சொத்து சேர்க்கறதுலயே சொத்து சேர்க்கறது இப்போ என்ன ஆயிருக்குன்னா உலகத்துல டாப் பிஜேபி இல்ல இப்போ என்ன ஆயிருக்குன்னா மிகப்பெரிய சொத்து குவித்து இருக்கிற அதை நான் ஒத்துக்கிறேன், நான் அட்மிட் பண்றேன் சார். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாடகை வருமானங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு வழி பண்ணி வைத்திருக்கிறார்கள் சொத்துக்களை. ஏன்னா ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, ஒட்டிக்கிட்டு இருக்கணும். முன்ன மாதிரி முண்டியல் பிரித்து கட்சி நடத்துறதுக்கு இப்போ முடியாது. ஆகையினால கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு அவங்கள ஃபைனான்சராக பயன்படுத்திக்கிட்டு அவங்க கட்சியை பேசிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு கொள்கையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தியாகு சார். நம்ம தேசிய கட்சி நீங்கள் பாஜக விமர்சனம் பண்ணுறீங்க, காங்கிரஸ் பக்கம், பட் இவங்களுடைய இருப்பு ஏதோ ஒரு வகையில் கேள்விக்குறியாகுதில்லை. அதை எங்கே அவங்க சரிப்படுத்தணும்? ஏங்க, அதை தொழிலாளர் வகுப்பு சரி செய்யும், உழைக்கும் மக்கள் சரி செய்வாங்க. ஏன்னா இந்த ஆளும் வர்க்க கட்சிகள் அவர்களுக்கு தீர்வை தரப்போவதில்லை. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தன் தவறுகளை திருத்திக் சொல்றீங்க. ஆளு வர்க்க கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய சுரண்டும் வர்க்கங்கள், அதான் எந்த கட்சிகள் சொல்றீங்க? கட்சிகள்னா உங்களுக்கு காங்கிரஸ், பாஜக, அகில இந்திய அளவில், மாநில அளவில் திமுக, அதிமுக. மக்களை சுரண்டுறாங்களா, கட்சிகளை சுரண்டுறாங்களா? அவங்க அந்த வகுப்புக்கு தானே ஆதரவாக நிற்கிறாங்க. இப்போ சாம்சங் போராட்டத்தில் திமுக அரசு என்ன பண்ணாங்க? அதிமுக அதுக்கு முன்னால் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது என்ன பண்ணாங்க? எந்த பக்கம் நிற்கிறாங்க? தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை வரும்போது இந்த கட்சிகள் எந்த பக்கம் நிற்கிறாங்க? அப்போ ஆளும் வர்க்கத்திற்கு ஆதரவாக இடதுசாரிகள் நின்னதுனால இந்த சிச்சுவேஷன் தெளிவான கூர்மையான எதிர்ப்பை வெளிப்படுத்த தவறியதால் என்று நான் சொல்றேன். ஆளுங்கத்தை எதிர்க்கலன்னு நான் சொல்ல, எதிர்த்தாங்க, ஒரு அளவு வரைக்கும் போனாங்க. ஆனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் திமுகங்கிறதுனால சமரசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திமுக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பண்ணியிருக்காங்க. அது அந்த நேரம் எது ஆளுங்கட்சி அதை பொறுத்து இருக்கு. இப்போ நான் கடந்த காலத்தை பற்றி கூட பேசலைங்க. நான் கேட்குறது இப்போ ஒன்று சொல்கிறாருங்க, ஸ்டாலின் சொல்கிறார், இந்த தேர்தல் தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொல்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன்.
இல்ல இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் அல்ல சார். நாடாளுமன்றத்தில் டெல்லி அதிகாரத்துக்கு சட்டமன்ற வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்டுடைய பிரதிநிதிகள் இல்லைன்னா அது ஒரு பெரிய ஆபத்துல சார். கட்சி தொடங்கும் போது பிரதிநிதிகளோடய ஆரம்பிச்சாங்க. கான்பூர்லையும் அலிப்பூர்லையும் கட்சி தொடங்கும் போது பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து ஆரம்பிச்சாங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகள்ல அவங்க ஒன்றும் பார்லிமெண்ட்ல இல்லை. 100 ஆண்டு அமெரிக்க செனட்ல கம்யூனிஸ்ட் உறுப்பினர் இருக்காங்க. இல்ல நூற்றாண்டு கட்சியில சார் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, திமுகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, கம்யூனிஸ்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? நிலவுகிற அமைப்பை பாதுகாப்பதற்கான கட்சிகளை ஆளும் வகுப்பும் அதற்கு சாதகமான சமூக மனநிலையும் வளர்த்துவிடும். ஸ்டேட்டஸ் கோ பார்ட்டிஸ் வளர்றதையும் ஆன்டி ஸ்டேட்டஸ் கோ பார்ட்டிஸ் வளர்றதையும் சமமாக மதிக்கக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் மாற்றத்திற்கு சுலபத்தில் வரமாட்டாங்க. நீண்ட போராட்டம் வேணும். ஒரு நீண்ட போராட்டம் நடந்து அதனுடைய உச்சகட்டமாக புரட்சி நடக்கும்போது தான் அந்த மாற்றம் வரும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் போராடி கொண்டு தான் இருக்கணும். நீங்க காங்கிரஸை போல் பிஜேபியை போல வளரலங்கிறது பெருமை குறைவு அல்ல. இன்னைக்குள்ள நிகழ்காலத்துக்குள்ள இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டுமே 4 பேர் தான் இருக்காங்க சேர்த்து. ஆனா இனி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல இன்றைய இனி வரக்கூடிய சட்டப்பேரவையில். இந்த தேர்தலில் கேரளாவும் கைவிட்டு போயிடும். ஒன்று நான் சொல்றேன். 77 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? இப்போ வந்துருவோம் சார். இப்போ துடை தெரியப்படுவார்களா? அந்த அளவு கட்சி பலவீனப்பட்டுடுச்சுன்னு பொருள் அதுக்கு இல்ல. அவங்க வலிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தது அல்ல. அதை அவங்களே தெளிவா புரிஞ்சிருக்கணும் சார். அன்னைக்கு அவங்க வலிமை மக்கள் இயக்கங்களை பொறுத்தது. நீங்க இப்ப மகாராஷ்டிராவில் பாத்தீங்களா? சிபிஎம்ல பேரணி என்பதே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தினாங்க. ஊர்ல இருந்து ஊருக்கு அந்த கோரிக்கைகளுக்காக நடத்தினாங்க. இப்ப நம்ம மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இந்த ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் யாருடைய போராட்டத்தினால வந்துச்சுங்க? யார் கேட்டு வந்துச்சு அது? தியாகு சார், ஒண்ணே இந்த தேர்தலில் இருக்கும் 12 இடங்கள்ல 2 கட்சிகளும் சேர்ந்து கடந்த தேர்தலில் நின்றாங்க. இந்த 2 கட்சிகளுக்கும் சேர்த்து இந்த முறை 8 இடங்கள் அப்படின்னா இது யார் செய்த தப்பு அப்படின்னு பார்க்கணும்ல. ஏன் குறைக்கப்பட்டு? நான் ஒன்று மீண்டும் சொல்றேன். ஒரு சிறிய கட்சிகள்னு மட்டமாக நடத்துவது, என் சின்னத்தில் நின்று இல்லைன்னு சொல்றது, நெருக்கடி கொடுப்பது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டாண்ட் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன எடுப்பேன்னா, இந்த தேர்தலில் எந்த அணியில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தேர்தல் தொடர்பான கொள்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறோம். அதற்காக நீங்கள் எங்களுடைய தகுதிக்கு குறைவாக இடம் கொடுப்பீர்களானால் எங்களுக்கு ஒரு இடம் கூட தேவையில்லை என்று உங்களை ஆதரித்து வேலை செய்வோம்னு சொல்லுங்க. சரி, அதுதான் தண்டனை. நன்றி சார்.